ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலா. சத்யபாலாஸ் டெம்பிள் வியூ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பெயர் திருமங்கலக்குடி. இது எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் வட்டத்தில் ஆடுதுறை அருகே சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் உள்ளது. இத்தலத்தின் பெயர் திருமங்கலக்குடி. கும்பகோணம் டு மயிலாடுதுறை சாலையில் 13 கிலோமீட்டர் தொலைவிலும், சூரியநாயர் கோயிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் அமைந்துள்ளது. உள்ள நுழையும்போது ராஜகோபுரம் பாருங்கள், 5 நிலைகளுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. இந்த கோபுரத்தை பார்த்தாலே நம்மளோட தல வரலாறு, அந்த தலத்தின் தல வரலாறு நமக்கு புலப்படும். அதனால்தான் நுழையும்போது கோபுர தரிசனம் முக்கியம் என்கிறார்கள். பாருங்கள், எவ்வளோ சிற்ப வேலைப்பாடு இருக்குது, கம்பீரமாக இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். ஆடுதுறையிலிருந்து திருப்பனந்தாள் செல்லும் பேருந்தில் சென்றால் இத்தலத்தை அடையலாம். வாங்க, உள்ள நுழையத்துக்கு முன்பே விநாயகரை ஒரு தரிசிச்சுட்டு அவர் அனுமதியுடன் உள்ளே நுழையலாம். 274 தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் 38வது சிவத்தலமாக இது விளங்குகிறது. அப்பர் சுந்தரர்களால் பாடல்பட்ட ஸ்தலமாகும் இது. இது முருகர் சன்னதி. தரிசியுங்க. சூரியனின் சாபம் தீர்த்த ஸ்தலம் இது. அங்கே ராஜகோபுரத்தில் நுழையிறோம். நுழையும்போது பாருங்கள், படி வச்சுருக்காங்க. இந்த ராஜகோபுரத்தின் மேல் தளத்திற்கு வரி செல்லலாம். இங்கே பைரவரும் வச்சுருக்காங்க. ராஜகோபுர நுழைவாயிலே இருப்பது சிறப்பம்சமாகும். இத்தலத்தின் மூலவர் பெயர், அதாவது இறைவன் பெயர், பிராணனை கொடுத்த பிராணநாதேஸ்வரர், இறைவி மாங்கல்யம் கொடுத்த மங்களாம்பிகை. தல விருட்சம் கொங்கினவ வெள்ளருக்கு. தல தீர்த்தம் மங்கள தீர்த்தம். உள்ள நுழையும் போது வலது பக்கமாக இந்த கோயில் அமைந்துள்ளது. இது அகஸ்தீஸ்வரர் கோயில். அகத்தியர் வழிபட்ட சிவாலயங்களில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. கிழக்கு நோக்கி மூலவர் நவக்கிரகங்களின் நோய் தீர்த்தவர். தங்களப்பிய தக்கன் பெருவேள்வி அங்கலங்கழித்து ஆரருள் செய்தவன், கொங்கரார் குழல் கொம்பனையோடு மங்களம் குடி மேய மணாளனே என்று பாடியுள்ளார் திருநாவுக்கரசர். வாங்க, கொடிமரத்தை வணங்கிட்டு இந்த பலிபீடத்தில் நம்ம அகங்காரத்தை எல்லாம் பலி கொடுத்துட்டு தான் உள்ளே போகணும் என்பது ஐதீகம். இங்கே உள்ள நுழையும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். இங்கே அகத்தியர் வழிபட்டிருக்கார் இந்த லிங்கத்தை. வாங்க, நந்தி பகவானை தரிசிச்சுட்டு அவரை வணங்கிட்டு அவர் அனுமதி பெற்று உள்ளே செல்ல வேண்டும். மங்கள ரூபத்தோடு இருக்கும் இந்த மங்களாம்பிகை இவர்தான். உள்ள நுழையும்போது வலதுபுறமாக மங்களாம்பிகை, அதாவது இறைவியோட ஆலயம் உள்ளது. பாருங்கள், இவரை பார்த்தாவே மங்களம் பொங்கும். மங்களாம்பிகை, மங்களம் கொடுத்த மங்களாம்பிகை என்று அழைக்கின்றனர்.
தெற்கு நோக்கி 4 கரத்துடன் அபூர்வ புன்னகையோடும் இருக்கும் இந்த மங்களாம்பிகை வணங்கினால் மாங்கல்ய தோஷத்தை உடனே போக்குபவள். இவர்தான் மங்களாம்பிகை. இவரது வலது கரத்தில் எப்போதும் தாலி சரடுகள் காணப்படுகிறது. திருமண தடை, திருமண வாழ்வில் எப்போதும் மங்களம் தழைக்க இவரை வணங்க வேண்டும். 11 ஞாயிறு வழிபாடு, 5 வெள்ளிக்கிழமை வழிபாடு, தீப வழிபாடு என்பது இங்கு பிரசித்தம். இத்தலத்தை பஞ்ச மங்கள கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் மங்களாம்பிகை, மங்கள தீர்த்தம், மங்கள விநாயகர், மங்கள விமானம், மங்களங்குடி என்ற ஊர் பெயரிலும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இத்தலத்திற்கு வந்து வழிபட்ட பிறகே அருகிலுள்ள மற்றும் ஒரு வெள்ளருக்கு வனமான சூரியனார் கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்ற நியதி உள்ளது. இங்கு இருக்கும் சுயம்பு மூலவரான லிங்கத்தில் பானம் உயர்ந்தும் ஆவுடையார் சற்றே தாழ்ந்தும் இருக்கும். குருமுனி அகத்தியரின் உயரத்திற்கு ஏற்ப ஆவுடையார் தாழ்ந்ததாக கூறப்படுகிறது. பிரகாரத்தை சுற்றிட்டோம், வாங்க மூலவர்கிட்ட போவோம். இங்கே 2 பேரும் பாருங்கள், ஜெயன் விஜயன் இருக்காங்க. இவர் அனுமதி பெற்று உள்ளே நுழைவோம். இங்குள்ள மூலவர் பெயரான பிராணநாதேஸ்வரர் இவர்தான். பிராணனை கொடுத்த பிராணநாதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். ஆவுடையார் மேல் உள்ள பானம் சற்றே உயர்ந்து ஆவுடையார் தாழ்ந்தும் இருக்கிறது. இந்த அமைப்பு இவரை பார்த்தாலே மங்களம் பொங்கும் என்பது நிச்சயம். சரி, வாங்க அப்படியே பிரகாரத்தில் நுழையலாம். இவர் நவகிரகங்களின் சாபம் போக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த கதையை பார்ப்போம். அப்படியே பிரகாரத்தில் நுழைஞ்சா தட்சிணாமூர்த்தி இருக்கார் பாருங்க, தெற்கு நோக்கி. தொழில் சிறக்க இவரை வணங்க வேண்டும். ஞானத்தை அருள்பவராகவும் இவர் இருக்கிறார். பாருங்கள், சிற்பத்தை பாருங்கள், அப்படியே அந்த மினுமினுப்போடு அழகாக இருக்கிறார். தெளிவான தட்சிணாமூர்த்தி. இது விமானம். இது பார்த்தீங்கன்னா சிவதுர்க்கை. இந்த தலத்தில் மட்டுமே சிவதுர்க்கையும் விஷ்ணு துர்க்கையும் இருக்கிறார்கள். இது தனிச்சிறப்பு. இங்கே பாருங்கள், லிங்கெல்லாம் வச்சுருக்காங்க, வரிசையாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது மூலஸ்தானத்தை ஒட்டியுள்ள உட்புற பிரகாரம். இது சுதை சிற்பங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் மங்கள விமானம் சொல்லுவாங்க, மூலவருடைய விமானம். வாங்க, இங்கே பாருங்கள் லிங்கம். மகாதேவலிங்கம், சிவலிங்கம், ருத்ரலிங்கம், சங்கரலிங்கம், நீலலோகிதலிங்கம், பீமலிங்கம், ஈசானலிங்கம், விஜயலிங்கம், தேவதேவலிங்கம், பவோத்பவலிங்கம், கபாலீசலிங்கம் ஆகிய லிங்கங்கள் வரிசையாக உள்ளன. இங்கே பாருங்கள், விநாயகர் கன்னிமலையில் விட்டிருக்கிறார். இவருக்கு அருகிலேயே மற்றும் ஒரு விநாயகர். இவர் மங்களம் தரும் மங்கள விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்க, இந்த வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாம். காலவ முனிவர் என்ற ஒருவர் தனது தவ வலிமையால் பூர்வ ஜென்மங்களை உணரும் பேறு பெற்றிருந்தார். ஒரு சமயம் அவர் ஞான திருஷ்டியால் பூர்வ ஜென்மத்தை பார்த்தபோது பல பாவங்களை செய்ததை அறிந்தார். அதன் பிரதிபலனாக தற்போது தனக்கு தொழுநோய் தாக்க வரப்போவதை முன்கூட்டி அறிந்தார். பூர்வ ஜென்ம பாவங்களுக்கேற்ற பலன்களை தருபவர்கள் நவகிரகங்கள் ஆகும்.
எனவே அவர் நவகிரகங்களை நோக்கி கடும் தவம் இருந்தார். தவத்தை மெச்சி நவகிரகங்கள் அவரது முன் தோன்றி என்ன வர வேண்டும் என்றனர். இவரும் தொழுநோய் தன்னை தாக்கக்கூடாது என்று கேட்டார். நவகிரகங்களும் அவர் கேட்டபடியே வரம் கொடுத்தனர். இது முருகர் சன்னதி. இங்கேயும் ஒரு விநாயகர் கோயில் வச்சுருக்காங்க, விநாயகர் சன்னதி. இது அந்த நவகிரகங்களை அவர் வரம் கொடுத்து அறிந்த பிரம்மா கடும் கோபம் கொண்டார். அவர் நவகிரகங்களை அழைத்து, உங்களுக்கு பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை அளிப்பது மட்டுமே உங்கள் கடமை. அதை தவறி எந்த தொழுநோய் அந்த முனிவரை தாக்கக்கூடாது என்று வரமளித்தீர்களோ அந்த தொழுநோய் உங்கள் அனைவரையும் தாக்கட்டும் என்று கோபம் கொண்டு சாபமிட்டு விட்டார். இதை கண்ட கலங்கிய நவகிரகங்களின் தலைவராக சூரியன் சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினார். சற்றே மனமறிங்க பிரம்மா, எந்த கால முனிவருக்கு எந்த இடத்தில் நீங்கள் வரம் கொடுத்தீர்களோ அத்தலத்திற்கு சென்று சிவனுக்கு 11 ஞாயிற்றுக்கிழமை உச்சி காலத்தில் வெள்ளருக்கு வனமான அத்தலத்தில் வெள்ளருக்கு இலையில் உப்பில்லாத தயிர் சாதம் கொண்டு உச்சி காலத்தில் நைவேத்தியம் செய்து சாப்பிட்டு வந்தால் இந்த சாபம் தீரும் என்றார். பாருங்க, தலவருஷம். அவ்வாறே நவகிரகங்கள் செய்து சாப விமோசனம் பெற வேண்டி சிவபெருமானும் அவர்களுக்கு முன் தோன்றி சாப விமோசனம் அளித்து வெள்ளருக்கு வனமான சூரியனார் கோயிலில் உங்களை வழிபடும் பக்தர்களுக்கு நோய் நொடிகளிலிருந்து தோஷங்களிலிருந்தும் நிவர்த்தி செய்யும்படி பணித்தார். இது காவேரி அம்மன். இந்த சிலை சில அபூர்வமாக தான் இருக்குது பாருங்க. சரி வாங்க, பிரகாரத்தை முடிச்சிட்டோம். இது சண்டிகேஸ்வரரை வணங்கிட்டு போகலாம். இதற்கு பிறகு, இந்த வரலாறுக்கு பிறகு 11ஆம் நூற்றாண்டில் 1ஆம் குலோத்துங்க சோழன் அரசவையில் அலைவாணர் என்ற அமைச்சர் இருந்தார். சிறந்த சிவபக்தரான இவர் தனது ஊரான திருமங்கலக்குடி, அதாவது இந்த தலத்தில் வசித்து வந்தார். இந்த ஊரில் மக்களிடம் வரி பணத்தை வசூலித்து தரும் வேலையில் இருந்த அவர் தனக்கு கிடைத்த சுயம்பு பானலிங்கத்திற்கு ஒரு ஆலயம் எழுப்ப தீர்மானித்தார். இந்த வரிப்பணத்தை கொண்டு அவ்வாலயம் எழுப்பி வந்தார். இது சூரிய தீர்த்தம். அந்த மாதிரி அந்த வரிப்பணத்தை அவர் செலவு செய்ததை அறிந்த மன்னர் அவருக்கு மரண தண்டனை விதித்து கடைசி ஆசை என்ன எண்ண வேண்டும் என்று கேட்ட அமைச்சரும் நான் இறந்தவுடன் அந்த உடலை என் ஊருக்கு எடுத்து போக வேண்டும் என்றார். மன்னரோ சம்மதித்தார். இதை அறிந்த அவரது மனைவி அவ்வாலயத்துக்கு சென்று அம்மனிடம், உங்களுக்கான திருப்பணியை செய்த என் கணவருக்கு இந்த தண்டனையா? எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடுங்கள் என்று மனம் உருகி வேண்டினார். அன்னையும் சிவனிடம் முறையிட்டார். அப்போது காவலர்கள் அலைவாணரின் உடலை அவ்வூருக்கு எடுத்து வந்தபோது எதுவும் நடக்காதது போல அலைவாணர் உயிர் பெற்று மீண்டு எழுந்து வந்தார். சிவன் மற்றும் அம்பாள் கருணையால் தான் என்று மனைவி மூலம் தெரிந்து கொண்ட அலைவாணர் இச்சிவாலயத்துக்கு ஓடி வந்து பிராணநாதா என்று சரணடைந்தார். அதனால் இத்தலத்து சுயம்புலிங்கத்திற்கு பிராணனை கொடுத்த பிராணநாதர் என்று அம்பாளுக்கு மாங்கல்யம் கொடுத்த மங்களாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றனர். இது சரஸ்வதி சன்னதி. பாருங்க, இங்கே எதற்கு தெரியுது தான் மரகத லிங்கம். இது சூரிய பகவான். இவருடைய சாபத்தை போக்கி அந்தால இவருக்கு தனியாக சிலை வச்சிருக்காங்க. இதுதான் மரகத லிங்கம். அபிஷேகம் நடக்குது பாருங்க. இதை பார்ப்பதே புண்ணியம். மங்களத்தை வேண்டும் போது மரகதம் இல்லை என்றால் எப்படி பாருங்க.
அபிஷேகம் நடக்கிறது. வாங்க அப்படியே போகலாம். திருக்கஞ்சனூர் சப்தஸ்தானங்களில் இத்தலமும் ஒன்று. சப்தஸ்தானங்கள் என்னென்னா திருக்கஞ்சனூர், திருக்கோடிக்காவல், திருவாலங்காடு, திருவாவடுதுறை, திருத்தென் கொரங்காடுதுறை, திருமாந்துறை, திருமங்கலங்குடி ஆகிய 7 ஸ்தலங்களே அவை. இது வெளிப்புற பிரகாரம். இங்கே பன்னீர் மரம், வில்வ மரம் ஆகிய வச்சு சிறப்பாக பராமரிக்கிறாங்க. மதில் சுவர் பாருங்கள் எவ்வளோ உயரமாக அழகாக இருக்குங்க. இத்தலம் திறந்து இருக்கும் நேரம் காலை 6 முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4 முதல் 8:30 வரை. பாருங்கள், இந்த ராஜகோபுரத்தின் உட்புற வியூ பாருங்கள், பார்க்கவே பரவசமாக இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், திருநாவுக்கரசு சுமந்துட்டு வராங்க. இந்த மாதிரி சில நிகழ்வுகள்லாம் சுதை சிற்பமாக வடிச்சிருக்காங்க. மங்கள கோபுரமாச்சு, தரிசிச்சுட்டு நிம்மதியாக போகணும். இத்தலம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்ப்பதே ஒரு புண்ணியந்தான். இத்தலத்தை நீங்களும் ஒரு முறை இந்த இறைவனை வழிபட்டு அந்த இறைவியும் வழிபட்டு மங்களம் பெற்று வாழ்வில் அனைத்து பேர்களும் பெற்று வளமோடு வாழ வாழ்த்துகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு பகிருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். பிறகு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.